வணக்கம். ரீசென்ட்டா என்னோட கோச்சிங் செஷன்ல ஒரு கிளையண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்க. இவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. இவங்க எனக்கு தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நான் அவங்க மேல கோவப்படுறது சரிதானே? நான் அவங்க மேல இந்த கிரட்ஜ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குல்ல. நான் ஏன் அவங்க மேல கோவப்படக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டாங்க. இது ரொம்ப சரியான கேள்விதான். நமக்கும் நெறைய நேரங்கள்ல நெறைய பேர் மேல இப்படி கோவம் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த கோவத்த நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அதனால பாதிக்கப்படுறது யாரு? அந்த பெர்சனுக்கு அதனால பாதிப்பு இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா, அந்த கோவத்த ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு அதனால நிச்சயமா பாதிப்பு இருக்கும். அது உங்க பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், உங்க எமோஷனல் ஹெல்த்தா இருக்கட்டும், அதனால பாதிக்கப்பட போறது நீங்க தான். புத்தர் சொன்ன மாதிரி கோவம் அப்படின்றது ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற கரிக்கட்ட. அத நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கப்போ, உங்க கை தான் வெந்து போகுமே தவிர, ஆப்போசிட் பெர்சனுக்கு ஒண்ணுமே ஆக போறதில்ல. சோ உங்களுக்காக, உங்களோட நல்லதுக்காக அந்த கோவத்த விட்டுருங்க. அவங்கள ஃபர்கிவ் பண்ணிருங்க. அந்த கோவத்த, அந்த இன்சிடென்ட்ட லெட் கோ பண்ணிருங்க. லெட்ஸ் பி இன் பீஸ்ஃபுல் ஸ்டேட். நம்ம நல்லதுக்காக இத பண்ணுங்க.